கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வேதம் சொல்லுகிறது மத்தேயு 12:36 மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா நேரத்தை செலவழிக்கிறதுக்காக எத்தனையோ பேரை பற்றி பேசி அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தரிடத்தில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமோ. அதனால் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு அவதூறான வார்த்தைகளோ இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதை கவனித்து கொண்டிருக்கிற சவுரு கூட நம்மளை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் சாட்சி சொல்லுமா. ஆகையால் நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் வரும். நம்ம மற்றவர்களை பார்த்து குறை சொல்லி கொண்டே இருப்போமானால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. சத்ருவானவன் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்பான். ஆகையால் நம் தேவனுக்கு இடம் கொடுத்து நம்மளுடைய வார்த்தைகளை சுருக்கி தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபித்து அவருடைய வேத வசனங்களை அதிகமாய் பேசி நம் யார்கிட்ட பேசினாலும் நல் வார்த்தைகள் அவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகக்கூடிய வார்த்தைகளை பேசுவோம். வீணான எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராக. காட் பிளஸ்.